எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான வகையில ஒரு ஏற்றங்களை நீங்களோட வாழ்க்கையில இந்த குரு பயிற்சியின் மூலமாக பார்க்க போறீங்க. ஏன்னா ஆல்ரெடி சனி லாபஸ்தானத்துல நல்ல ஒரு தன்மையில வந்து உட்காந்துருக்காருங்க. பிளஸ் ராகுவும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அமர்ந்து நல்ல ஒரு தன்மையில வந்திருக்காருங்க. சரிங்களா? ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஃபேவரா ஒரு விஷயத்த கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மேலும் ரிஷப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கும். என்ற 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சேர்த்த பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். முதல்ல வந்து குரு ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துக்கு போறது ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் கடந்த காலங்கள்ல. சரிங்களா? ஒரு மாதிரி அலைச்சலோடையே வாழ்க்கை வந்து இருந்திருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து உங்களுக்கு பிடிச்சவனோட நம்ம நேரத்தை செலவிடுறதே குறைவா இருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டங்கள்ல அத்தகைய நிலைகள் கண்டிப்பாக மாறும். ஓரளவுக்கு உங்களுக்கு பிடித்த நபர்களோட, குடும்பம் சார்ந்த உறவுகளோட, கணவன் அல்லது மனைவியோட நீங்க அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? குடும்பத்துல ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட ஓவராலா பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? 2வது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், லாபாதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மறைமுகமான வழியில வருமானம், பணவரவு சார்ந்த விஷயங்கள் ரிஷபத்துக்கு கிடைக்கும். ஆனா இந்த முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ல பெரும்பாலும் வந்து கொஞ்சம் பணத்தை குறைவா போடுங்க. அதிகமாக போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா அட்டமாதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் இந்த காலகட்டங்கள் வரும் ஆரம்பத்துல முதல்ல வருமானம் வர மாதிரி காமிச்சு அப்புறம் வந்து பெரிய சிக்கல்களையும் மாட்ட வைக்கும். அதனால ரிஷபத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. சரிங்களா? தேவையில்லாத சிக்கல்களையும் நீங்களா போய் மாட்டிக்காதீங்க வாலண்டரியா. 2வது, குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த காலகட்டங்கள்ல கடன் வாங்கி ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறது, அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது, அல்லது ஏற்கனவே கட்டி முடித்த வீட்டை வந்து லோன் எடுத்து வாங்குறது, ஸோ இதெல்லாம் தற்போது நீங்க மேற்கொள்ளலாம். அது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா வரும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வண்டி வாகன வசதியாச்சும் அமைத்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்புகளாகவும் உங்களுக்கு வந்து தற்போது வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் எப்படி இருந்தாலும் சரிங்க, கேட்ட இடத்துல ரிஷபத்துல பிறந்தவனுக்கு கடன் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கடன் கிடைக்காதவங்க கூட கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல பிறந்தவங்க யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிச்சு முடிக்க போறீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படித்து முடிச்சுட்டேன், ரொம்ப நாளாக வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் எதுவும் வேலை கிடைக்கல, எதுவும் வேலை செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கும். சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. ஆனால் மனதிற்கு பிடித்த மாதிரியான வேலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறைவு தான். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு கிடைச்ச வேலைக்கு நீங்கள் போங்க, அதன் பிறகு மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கும்போது குரு வக்ரகதியில் பயணிப்பார், அதிசார கதியிலையும் பயணிப்பார், வக்ரகதியிலையும் பயணிப்பார். அதாவது வேகமாக கடகத்துக்குள்ள என்ட்ரு ஆவார். சரிங்களா? அது ஒரு 3 மாசம் 2 மாசம் டைம் தான் அது. சரிங்களா? அதை குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு அதிசார கதியில போயிட்டு அதன் பிறகு வக்ரமாய் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்குள்ள வருவார்.
ஸோ அந்த காலகட்டங்கள் குரு உச்சமா இருப்பார். சரிங்களா? அதாவது ஒரு பர்ட்டிகுலர் மந்த் மட்டும்தான். சரிங்களா? சில நாட்கள் மட்டும்தான் குரு உச்சமற்ற தன்மையில இருப்பார். கூடிய விரைவில் அதுக்கான பதிவும் நம்ம பார்த்தீங்கன்னா பதிவிடுறோம். அதையும் நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலமாக இருக்கும். ஒரு குயிக் பீரியட் தான். பட் ஆனா அந்த டைம்ல நல்ல ஃபேவரான விஷயங்கள் நடக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிறைய முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களோட வாழ்க்கையில. சரிங்களா? நிறைய சாதகமான விஷயங்கள கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுவும் வேலை, தொழில் சார்ந்த அமைப்புகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயம்லாம் இந்த ஆண்டினுடைய கடைசியில கிடைக்கும். அது நீங்க அரசு வேலையா இருந்தாலும் சரி, தனியார் துறையில இருந்தாலும் சரிங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு அப்படின்னே சொல்லலாம், உங்கள பொறுத்தவரைக்கும். 2வது 8ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் ரிஷப ராசிக்காரங்க ஒரு அக்கறை, ஒரு கண்ணு வந்து நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா 6, 8ஆம் இடங்கள் குருவினுடைய பார்வையில இருக்கு. அதாவது குரு பார்வைக்குள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, அவர் எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்தை வலுப்படுத்துவார், வளர வைப்பார். சரிங்களா? குரு பார்க்கின்ற இடங்கள் வளரும். சரிங்களா? அது 2ஆம் இடத்த பார்க்கும்போது வருமானத்தை அதிகப்படுத்துவார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானத்தை அதிகப்படுத்துவார். அதே மாதிரி 10ஆம் இடத்த பார்க்கும்போது நல்ல ஒரு தொழிலை வந்து உருவாக்கி கொடுப்பார். 4ஆம் இடத்த பார்க்கும்போது வீடு, மனை, வாகன வசதியை கொடுப்பார். சொத்து சேர்க்கையை கொடுப்பார். நல்ல கல்வியை கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது அந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட கடன் சார்ந்த விஷயங்கள், தொல்லைகள், எதிரி தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தொல்லைகளை கொடுப்பார் குரு பகவான். அதை கொஞ்சம் சாதகமா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக, அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக, அல்லது லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க ஏதாச்சும் கடன் வாங்கி அதை பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னதுக்கான தாற்பயம் இதுதான். ஏன்னா என்ன லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். நிச்சயமாக வருமானம் கண்டிப்பாக வரும். அது கூட இந்த காசையும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ணுங்க. சுபகாரியங்கள் சார்ந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க. மங்களகரமான விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க. மேலும் 8ஆம் இடத்த நான் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் ஒரு கண்ணை நீங்க வச்சுக்கணுங்க. கண்டிப்பாக நீங்க ஆரோக்கியத்துல ஒரு கேர் எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சாப்பிட்ற சாப்பாட்டுல அதிகமான அக்கறை தேவை. ஏன்னா 8ஆம் அதிபதி 2ல உட்காரும்போது 2ஆம் இடம் நம்முடைய சாப்பிடுகின்ற விஷயங்கள் எல்லாமே 2ஆம் இடத்துல வரும். 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல வரும். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டால தான் பிரச்சனையை தேடிப்போம். ஹெல்த்தை பாதிக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவுகளே கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குள்ள போயிட்டாங்க. சரி, ரொம்ப சீக்கிரமா விரைவாக சமைக்கின்ற உணவுகள். அதுலயும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்துகள் அதிகம் உள்ள உணவுகள் தான். எதுவுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் வந்து அதிகமா நீங்க எடுத்துக்கிறத பெரும்பாலும் தவிர்த்து விடுங்க ப்ளீஸ். சரிங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிறுக சிறுக பாதிப்புகளை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அதாவது அடுத்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமா இருக்கும். ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். பட் லாபத்துல சனி இருக்கனால எந்த பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா அதை ஒரு அனுபவிக்கின்ற காலகட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். சரிங்களா? 2வது 10ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார். ஸோ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் வளரும். 10ல ராகுவும் இருக்கார். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து கொடுப்பார். அதே மாதிரி இறங்கி ஜெயிச்சும் காமிப்பீங்க. அதே மாதிரி இறங்கின எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க அந்த வெற்றி பயணங்கள் அப்படி தொடருமானா கண்டிப்பா கிடையாது. உங்க சுய ஜாதகப்படி 10ஆம் இடம் வலுவா இருந்து 10ஆம் அதிபதி வலுவா இருந்து சூரியனும் சனியும் வலுவா இருக்கின்ற போது மட்டுமே இப்போது சுயதொழில் தொடங்கும் போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட காலகட்டங்களுக்கு அந்த வெற்றியானது தொடரும். அப்படி 10ஆம் இடம் வலுவிழந்தவங்களுக்கு, 10ஆம் அதிபதி வலுவிழந்தவங்களுக்கு உங்க சுய ஜாதகப்படி நான் சொல்றேன். சுய ஜாதகத்துல வலுவிழந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா போகும். ஆனா அதன் பிறகு ஒரு டவுன்ஃபால் வரும். அதனால உங்க ஜாதகத்தை நீங்க அலசி ஆராய்ஞ்சிட்டு அதன் பிறகு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஏதாச்சும் பண்றது நீங்க வந்து முடிவெடுக்கிறது சிறப்பா இருக்கும். ஆனா வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து ஒரு லோ சேலரியில இருந்தாலும் கூட அது போக போக நல்ல ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைத்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருகின்ற தன்மை இது வந்து உறுதியாக கொடுக்கும். 2வது மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் 2ல குரு பகவான் இருக்கார். படிப்புல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஈடுபாட்டை உண்டு பண்ணி கொடுப்பார். ஒரு சில கவனச்சிதறல்கள் இருந்தாலும் கூட நல்லது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. படிப்பு, வேலை, வியாபாரம், சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாகவே இருக்கு. அதே போல குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமையும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுங்க, வெற்றி பெறும். கடைசியாக வந்து பார்க்கும்போது கேது ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு சின்ன ஒரு குறை. சரிங்களா? அந்த ஒரு குறையில என்னன்னா அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள்,
பிரிவுகள் சார்ந்த விஷயம்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறையவே நடக்க காத்துட்ருக்கு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.